நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சவுக்கு சங்கரால் சீரழிந்த ரெட்ஃபிக்ஸ் எடிட்டர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு கதரும் அவருடைய மனைவி. அதிமுகவை அடுத்து களத்தில் இறங்கின சீமான். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் மீது எத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்குது. முதல் விஷயம், ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் மீது என்ன வழக்கு பதியப்பட்டிருக்குது. ஃபிலிக்ஸ் ஜெரால்டுடைய மனைவி தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது என்ன கோரிக்கை என்று நம்ம பார்க்க போகிறோம். அதனையும் தாண்டி சமூக வலைத்தளத்தில் அண்ணாமலைக்கு ஒரு நீதி, அடுத்தவங்களுக்கு ஒரு நீதியா அப்படின்னு சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர்கள் கேட்குறாங்க. ஏன் அண்ணாமலையும் சவுக்கு சங்கர் அவர்களையும் ஒப்பிட வேண்டும்? அதோட திமுக ஆட்சியை யார் எதிர்த்து பேசினாலும் சரி, திமுகவுடைய அடக்குமுறைகள் கொடூரமானவையாக இருக்கிறது. ஊடக சுதந்திரம் பற்றி பேசுகின்ற தமிழக அரசாங்கமானது இன்றைக்கு சவுக்கு சங்கர் மீதும் அவரை பேட்டெடுத்த ஃபிலிக்ஸ் ஜெரால்டு மீதும் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை சரிதானா? எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனை தாண்டி உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் முதன்முறையாக வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். சவுக்கு சங்கர் மீது 6 வழக்குகள் பதியப்பட்டிருக்குது. முதல் வழக்கு காவல்துறையினரை ஆபாசமாக பேசின விஷயம். கோவையில் புகார் அளிக்கப்பட்டது. அதனால் தேனியில் போய் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார். பிறகு கோவை மத்திய சிறையில் அழைக்கப்படுகின்றார். உடனடியாக இன்னொரு வழக்கும் சவுக்கு சங்கர் மீது பதியப்படுகிறது. அந்த வழக்கு தேனியிலிருந்து பதியப்படுகிறது. என்ன வழக்கு என்று பார்க்கின்ற போது, அவர் கஞ்சா பிடிக்கிறவர், அதனால் அவருடைய காரில் 500 கிராமுக்கு மேலான கஞ்சா இருந்திருக்குது என்று சொல்லிவிட்டு பழனிரெட்டிப்பட்டி காவல்துறையினர் அவர் மீது ஒரு வழக்கை பதிகிறாங்க. அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக தான் சவுக்கு சங்கருடைய வீடு அலுவலகமானது சோதனையிடப்படுகிறது. பிறகு சீல் வைக்கப்படுகிறது. இது 2வது வழக்கு. 3வது வழக்கு திருச்சியில் சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையை அவதூறாக பேசின வழக்கில் மீண்டும் கைது செய்யப்படுகின்றார். அதுலேயும் ஒரு 5 பிரிவின் கீழாக வழக்கு பதியப்படுகிறது. அதற்கு பிறகு பத்திரிகையாளரை தவறாக விமர்சித்தார் 2018 என்ற அடிப்படையில் சவுக்கு சங்கர் அவர்களை சென்னை சைபர் கிரைம் போலீஸ் கைது செய்கிறது. சிறையில் இருக்கின்ற போது அந்த வழக்கில் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. நீதியரசரை பொறுத்த வரைக்கும் பெண் பத்திரிகையாளரை அவதூறாக பேசின வழக்கில் அவரை சிறையில் அடைக்க முடியாது, நீதிமன்ற காவல் உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக போலியான தகவலின் அடிப்படையிலும் போலியான ஆவணங்கள் அடிப்படையிலும் கிளாம்பாக்கம் பேருந்து தொடர்பாக அவதூறு பரப்பி அரசாங்கத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியிருக்கின்றார் என்று சொல்லிட்டு சிஎம்டிஏ தந்த புகாரின் அடிப்படையில் மீண்டும் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார். அந்த வழக்கில் தான் மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சிறையில் இருக்க உத்தரவிட்டிருக்கின்றார்கள். மொத்தத்தில் சவுக்கு சங்கர் மீது அனுதினமும் ஒரு வழக்கு பதியப்படுகிறது. இதில் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு கைதுக்கும் சவுக்கு சங்கர் கைதுக்கும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதில் குறிப்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த கஞ்சா வழக்கு தொடர்பாக சீமானவர்கள் என்ன சொல்லுகின்றார் என்றால், திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். அப்படி இருக்கின்ற ஆபத்தான சூழ்நிலையில் காரில் கஞ்சா வச்சுக்கிட்டு எவனா சுற்றுவானா, இல்லை அவர் ரூமில் எங்கேயாவது கஞ்சா இருக்குமா? சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இன்னும் யாரெல்லாம் டார்கெட் பண்ணி அடிக்க போகிறாரு, யார்கிட்டலாம் பணம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா திமுக அதை எதிர்கொள்ளலாம் என்பதற்காக சவுக்கு சங்கர் அவர்கள் மீது கஞ்சா வழக்கெல்லாம் போடுறாங்க. அதனையும் தாண்டி சவுக்கு சங்கர் அவர்களை திமுக பழி வாங்குது என்ற விஷயமா நன்றாக தெரியுது. ஆட்சி அதிகாரமானது இன்னும் 2 வருஷம் தான் இருக்கும். அதற்கு பிறகு மக்கள் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது நீங்கள் பேசுகிற கருத்து சுதந்திரமோ, மோடிக்கு எதிராக நீங்கள் கேட்கின்ற கருத்து சுதந்திரமோ உங்கள் ஆட்சியில் சவுக்கு சங்கருக்கு இல்லவே இல்லையா? அந்த ஆள் மீது மீண்டும் மீண்டும் நீங்கள் வழக்கு போகிறது நன்றாகவே தெரிகிறது மக்களுக்கு. நீங்கள் சவுக்கு சங்கர் அவர்களை பழி வாங்குறீங்க என்று சொல்லிவிட்டு, அதுலேயும் சவுக்கு சங்கரை கைது பண்ணால் கூட பரவாயில்ல, சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக யார் களத்தில் இறங்குறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊடகத்தின் மூலமாக மிரட்டுறீங்க, இல்லை காவல்துறை மூலமாக மிரட்டுறீங்க. அதனுடைய ஒரு வடிவமாக தான் நெறியாளர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. ஆனால் கைது பண்ணிங்கள எங்கே வச்சுருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அது வெளியே சொல்லணுமா இல்லையா? மொத்தத்தில் உங்களுக்கு ஆதரவாக ஊடகம் இருக்கணும், இல்லையா நீங்கள் மிரட்டுவீங்க. அப்படி மிரட்டுற வியூகத்தில் கடைசி ஆயுதம் கைது. எத்தனை நாளைக்கு இருக்கு உங்கள் ஆட்சி? இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் மிசா சட்டத்தெல்லாம் உள்ளே போய் வந்திருக்கீங்க. அந்த எமர்ஜென்சிலாம் பார்த்துருக்கீங்க. அன்றைக்கு காவல்துறை என்ன ஒடுக்குமுறை உங்கள் மீது ஏவிச்சுன்னு தெரியும். அதே மாதிரியான ஒடுக்குமுறையை இன்றைக்கி சாதாரண யூடியூப்ஸ் மேலே காட்டுறீங்களே, அதெல்லாம் நியாயமாக இருக்குமா? இந்த ஆளுகளை பார்த்தா நீங்கள் பயந்துட்டீங்க.
முதல்ல வெளியே விடுங்கப்பா, பழி வாங்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் திமுகவினர் அவதூறாக பேசாத வார்த்தைகளே கிடையாது. அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் எல்லாரை பற்றியும் தவறாக நடந்துக்கிட்டு இருக்காங்க, தவறாக பேசியிருக்காங்க. ஆனால் சவுக்கு சங்கர் மட்டும் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லுகின்ற போது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்துருக்கலாமே. அண்ணாமலை வந்து அடுக்கடுக்காக உங்கள் மீது ஊழல் புகார் சுமத்தினார். அதுவும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிவிட்டு ஆதாரத்தை வெளியிடறேன்னு சொல்லிவிட்டு வீடியோலாம் வெளியிட்டார். ஆனால் அவர் மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மான நஷ்ட வழக்கு போட்டிங்க, இல்லை மன்னிப்பு கேட்க சொன்னீங்க. ஆனால் எங்கேயுமே அண்ணாமலை கைது பண்ணலையா? அதெல்லாம் உங்களுக்கு மானமும் தெரியலையா? உங்கள் பெயர் கெட்டு போகுதுன்னு தெரியலையா? அதெல்லாம் அவதூறுன்னு தெரியலையா? அப்போ அண்ணாமலைக்கு ஒரு நீதியே, சவுக்கு சங்கருக்கு ஒரு நீதியா அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக வலைத்தளத்தில் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அண்ணாமலையை உள்ளே கொண்டு வந்தால் தான் சவுக்கு சங்கர் வெளியே வருவான்றதுக்காக அண்ணாமலை மாதிரி திமுக மீது அவதூறு பரப்புனவங்க யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் திமுக சார்பிலிருந்து என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, அண்ணாமலை மீது யாரும் வந்து காவல் நிலையங்களில் போய் புகார் அளிக்கலை, நேரடியாக அவங்க நீதிமன்றத்துக்கு போட்டாங்க. அந்த மாதிரி சவுக்கு சங்கர் விஷயத்தில் யாராவது நீதிமன்றம் போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவரும் அவதூறு வழக்கை எதிர்கொண்டிருப்பார், கைது நடவடிக்கை இருந்திருக்காது. ஆனால் புகார் அளித்ததன் அடிப்படையில் கைது பண்ணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 2018 ஒரு பெண் பத்திரிகைகளை தவறாக சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினார் என்று சொல்லிவிட்டு புகார் அளித்தாங்க. அப்போதெல்லாம் கைது பண்ணாதவங்க இப்போ ஏன் கைது பண்ணுறீங்க? அப்படின்னா சவுக்கு சங்கரை ஒழிச்சிட்டு வேணும்னு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் நாளுக்கு நாள் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு பெருகுகிறது. ஏன்னா தொடர்ச்சியாக வழக்குகள் பதிகின்ற பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினது தப்பாக இருந்தாலும் கூட அந்த வழக்கில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நமக்கு. ஆனால் சவுக்கு சங்கர் வெளியே வந்துடக்கூடாது என்பதில் மட்டும் குறியாக இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினது தப்பு என்பதை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் என்பதுக்காக கட்சிக்காரங்களையும் ஏவி விட்டு எங்கே சவுக்கு சங்கர் போகிறாரோ அங்கெல்லாம் தொடப்பு கட்டையும் செருப்பு எடுத்துக்கிட்டு திரிவது என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. மக்கள் ஆட்சியாளர்களை தான் கேள்வி கேட்பாங்க. ஆனால் கேள்வி கேட்கிறவனை அடிக்கிறான் உதைக்கிறான்னு சொல்லிவிட்டு பெண்களை ஏவி விட்டு திமுகவினர் அராஜகம் செய்கிறாங்க அப்படின்ற கருத்தும் உலாவுகிறது. கடைசியில் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கருக்கு எதிராக செய்கின்ற செயல் அத்தனையும் சவுக்கு சங்கர் மீது அனுதாபம் வந்துட்டு சவுக்கு சங்கர் செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சிடும் போல் இருக்குது. கடைசியில் திமுகவை கெட்ட பேர் வந்துடும் போல் இருக்குது. அந்த மாதிரி தான் ஃபிலிக்ஸ் ஜெரால்டுடைய மனைவி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். வணக்கம், நான் ரெட்பிக்ஸ் எடிட்டர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டோட மனைவி பேசுகிறேன். அவர் வந்து டெல்லியிலேருந்து இங்கே வந்துட்டாங்களா, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களா, இல்லாட்டி அவங்க வந்து இன்னும் வந்து டெல்லியில் தான் இருக்கிறாங்களா, எனக்கு எந்த வேற பவுட்ஸும் அவரை பற்றி தெரியவில்லை. இதனால் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, மிஸ்டர் சவுக்கு சங்கர் அவரை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து இன்ஜூரி எல்லாம் காயம்லாம் ஆனது மாதிரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் உயிர் ஆபத்து ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு ரொம்ப இருக்குது. என்னோட மை சன் இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கான். அவன் வந்து நேற்றுலேருந்து அவன் வந்து கேட்டுட்ருக்கான், ஐ வாண்ட் டு டாக் டு மை டேட் அப்படின்னு கேட்குறான். நான் இதுக்கு யாருக்கிட்ட போய் கேட்கணும்னு எனக்கு தெரியல. என்னோட டாட்டர் வந்து ஷீஸ் இன் ஜெர்மனி, ஷீஸ் டூயிங் ஹர் மாஸ்டர்ஸ் தேர். அவள் வந்து அங்கேருந்து ஒரே அழுக, என்னம்மா ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஒரு 24 ஹார்ஸாக ஒரு ரெஸ்பான்ஸும் வரலை ஃப்ரம் எனி ஆஃப் த சைட்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கணவரை காலையில் ஒரு 11 மணிக்கு கைது பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது காவல்துறையினர். ஏன்னா நான் ஒரு 11:20க்கு என்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் ரொம்ப நேரமாக எடுக்கலை, மீண்டும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் 11:20க்கு என்னுடைய கணவர் வந்து ஃபோன் எடுக்கிறாரு. அப்படி ஃபோன் எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, காவல்துறை என்னை கைது பண்ணிடுச்சுன்ற ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. பிறகு ஃபோனை காவல்துறைக்கிட்ட கொடுத்துட்றாங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய வீரமணி என்கின்றவர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, பயப்படாதீங்க, உங்கள் கணவர் பாதுகாப்பாக தான் இருக்கிறாரு, நாங்கள் இன்னைக்குள்ளே சென்னைக்கு அவரை அழைச்சிட்டு வந்துடுவோம் ட்ரெயினில் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு நான் வந்து ஒரு 2-3 மணிக்கு மீண்டும் ஃபோன் பண்ணுறேன், எங்கள் கணவர்கிட்ட பேசணும், எங்கள் பசங்கள்லாம் அழுகுறாங்க, தயவுசெய்து அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இன்றைக்கி எங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, அதனால் நாளைக்கு நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் 11ஆம் தேதி காலையில் நான் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணுறேன். ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை. சென்னைக்கு கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா என்ற விஷயமானது நமக்கு தெரியவே இல்லை. அதுவும் உரிய விவரங்கள் சொல்லணும். இங்கே கைது பண்ணியிருக்கோம், இங்கே ஆஜர்படுத்தியிருக்கிறோம், இங்கே இருக்கின்ற ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார், இனி வந்து காவல்துறையும் நீதிமன்றமும் பார்த்துக்கும், நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது அப்படின்னு தமிழக அரசாங்கமானது என் கணவரை பற்றியான தகவலை எங்களுக்கு தெரிவிக்கணும். ஆனால் இதுவரைக்கும் ஒன்றுமே தெரியல.
நான் வந்து 10ஆம் தேதி காலையில் கைது பண்ணவங்க 11ஆம் தேதி 6 மணிக்கு உட்காந்துன்னு வீடியோ பேசுகிறேன். இப்போ 7:30 மணி ஆகிப்போச்சு. இது வரைக்கும் என் கணவர் எங்கே இருக்காருன்னு தெரியவே இல்லை. என் காவல்துறை கைது பண்ணால் என் கணவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிவிட்டு மனைவியாக எனக்கு தகவல் தெரிவிக்கக்கூடாதா? என் கணவனுடைய உடல்நிலை பற்றியும் என் கணவரை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நான் போய் நீதிமன்றத்தில் ஏர்பேஸ் கார்பஸ் மனு போடுவேன். இருந்தாலும் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைத்து என் கணவர் எங்கே இருக்காருன்னு தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதோட நமக்கும் வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. என்ன வேண்டுகோள் என்று பார்க்கின்ற பொழுது பாருங்க, தமிழக அரசாங்கம் பார்க்கின்ற வரைக்கும் என் வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. தமிழக அரசாங்கமானது என் கணவர் எங்கே இருக்கார் என்ற விஷயத்தை எனக்கு தெரிவிக்கணும். என் குழந்தைகளும் நானும் ரொம்ப வருத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸ் ஜெரால்டுடைய மனைவி வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது மாரிதாஸ் கைதாக இருந்தாலும் சரி, மற்றவருடைய கைதாக இருந்தாலும் சரி, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கைது பண்ண உடனே போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறது கிடையாது. ஏன்னா எந்த வழக்கில் கைது பண்ணுறோம் அப்படின்றத காவல்துறைக்கு தெரியாமல் கைது பண்ணுறாங்களாம். பிறகு தான் வந்து எஃப்ஐஆரே எழுதப்படுகிறதாம். இந்தந்த வழக்குகள்லாம் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக உள்ளவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கைது பண்ண உடனே நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வர முடியல. எஃப்ஐஆர்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வர்றதுக்கு லேட் ஆகுது. அது வரைக்கும் கைது பண்ணவரை எங்கே வச்சுருக்க முடியும்? ஆனால் காவல்துறை இடத்துல நாம் எப்படி நடந்துக்கிறோமோ கைதான பிறகு அந்த அளவுக்கு தான் காவல்துறையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நடத்துவாங்க. ஏன்னா ஃபிலிக்ஸ் ஜெரால்டுடைய மனைவி சொல்லுவாங்க, சவுக்கு சங்கரை அடிச்சு போட்டாங்க, அந்த மாதிரி என்னுடைய கணவரை அடிச்சு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து அடிக்கவே இல்லை. அவர் ஏற்கனவே கையில் காயம் இருந்தது, அந்த காயத்துக்கு தான் மீண்டும் கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினருக்கு ஒத்துழைக்கலை. கைது செய்கின்ற பொழுது அந்த தருணத்தில் அவர் கைப்பிடிச்சி இழுக்கிறது, உள்ளே தள்ளுறது, இப்படி பல விஷயங்கள் செய்ததுனால ஏற்கனவே அடிப்பட்ட கையில் வலி இருக்கும், அதுக்காக கட்டு போட்டிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு மனைவி தன்னுடைய கணவர் எங்கே இருக்கிறாங்க என்ற விஷயமானது எனக்கு தெரியல என்று வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. தமிழக அரசாங்கமானது அவர் எங்கே இருக்கின்றார் என்ற தகவலை தெரிவிக்கும். அதனை தாண்டி ஒரு நெறியாளர் என்றால் கருத்து தெரிவிக்கின்ற விருந்தினர்களை பொறுத்த வரைக்கும் நாகரிகமாக கருத்து தெரிவித்தால் ஏற்றுக்கலாம். நாகரிகமற்ற கருத்து தெரிவிக்கிறாங்க, உண்மைக்கு புறம்பான கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, ஏப்பா இதெல்லாம் தப்பான விஷயமாச்சே, இதெல்லாம் விட்டு தொலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் நெறிப்படுத்த வேண்டும். அப்படி நெறிப்படுத்தலன்னு வச்சுங்களேன், திமுக ஆட்சியில் உள்ள தூக்கி போடுவாங்க. மொத்தத்தில் அதிமுகவினர் இருந்தாலும் சீமானுடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சமூக வலைத்தளங்களை உலாவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். என்ன தெரியுமா? கலைஞரில் இருந்து, ஸ்டாலினில் இருந்து, நட்சத்திர பேச்சாளரிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் பெண்களை எந்த அளவுக்கு அவமதித்து பேசியிருக்காங்க கடந்த காலங்களில் என்று சொல்லிவிட்டு அந்த வீடியோக்களை அத்தனையும் இணையதளத்தில் வைரலாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த யோகி சிகாமணிகள் தான் சொல்கிறாங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலரை பற்றி தவறாக பேசிட்டாரு, பெண் பத்திரிகையாளரை பற்றி தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசின துணிச்சல் தான் சவுக்கு சங்கருக்கு பேச வந்திருக்கிறது. ஸோ விதையை அவங்களே போட்டுட்டு இவங்களை உள்ள தூக்கி போடுறாங்களே அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டு சட்டத்தின்படி தண்டனை வாங்கி தந்தால் அது சரியானதாக இருக்கும். அதே மாதிரி கைது செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும். அந்த நீதியை உறுதி செய்கின்ற இடத்துல தமிழக அரசாங்கமானது இருக்கும். தப்பு செஞ்சவன் உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும் மாதிரி தண்டனை அனுபவிக்கணும் என்ற விஷயத்தை நான் சொல்லி, சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு இனிமேல் கைதே நடக்க போகிறது கிடையாது, என்னை யாரும் டச் பண்ண முடியாது அப்படின்ற போர்வில் அவர் இருந்தாரே என்னவோ தெரியல. வாய்க்கு வந்த விஷயங்கள்லாம் பேசி இன்றைக்கி வம்பில் மாட்டியிருக்கின்றார். அதிமுகவும் சவுக்கு சங்கர் விஷயத்தில் பட்டும் படாமல் தள்ளி நிற்கிறது. சீமானவர்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருப்பதனால அடுத்த கட்டமாக திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க யாராவது களத்தில் இறங்குவாங்களா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும். முக்கியமாக ஃபிலிப் ஜெரால்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதனால அவர் ஒரு கிறித்துவர் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, சவுக்கு சங்கருக்கு முதல்ல ஆதரவு தெரிவிக்காத சீமான் இன்றைக்கி ஃபிலிப் ஜெரால்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கன்னா அந்த கிறித்துவரையா அப்படின்ற கருத்துக்களும் உலாவுகிறது. ஸோ எப்படியோ ஒன்றும் ஊடக சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டும். மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அந்த கருத்துக்கள் கேட்க முடியாத விகாரமானவையாக கூட இருக்கலாம். அதற்காக தொடர் கைதுகளும் அதன் மூலமாக அச்சுறுத்தலும் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊடகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்து தெரிவிப்பான். அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க நெறியாளர்கள் அதை நெறிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் காவல்துறை தான் வச்சு செய்யும் என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்து நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்கள்.